ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அரசியல் வந்ததை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கிடையே. அவரோட வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ அரசியல் படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அரசியலில் ஃபுல்லாக வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவரோட ஃபேன்ஸை பொறுத்தளவு. பட் பொதுமக்களாக இருக்கிறவங்க, அவரோட ஃபேன்ஸாக இல்லாமல், யாருக்கும் ஃபேன்ஸாக இல்லாமல் பொதுமக்களாக இருக்கிறவங்க, இவருக்கு இருக்கிற வசதிக்கு வந்து இவர் வந்து இவரோட காசுலேயே வந்து பண்ணிக்கலாம், இவருக்கு எதுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத்தனை நேற்று கூட வந்து நம்ம ஒரு நியூஸ் வந்து பார்த்தோம். சிவராஜ்குமார் இருக்காருங்க இல்லைங்களா, கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரோட அண்ணன். அவர் வந்து விஜய் டார்கெட் பண்ணி அவர் சொல்லலை. பட் அங்கே இருக்கிற செய்தியாளர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, விஜய், கமல்ஹாசன் இப்படி வந்து தமிழக திரைத்துறையில் இருக்கிறவங்களாம் வந்து அரசியலுக்கு வராங்க, நீங்களாம் ஏன் வந்து கன்னட திரையுலகில் வந்து அப்படி வர்றதில்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து யாருக்கும் வந்து பயப்படணும் இல்லை, என் காசு எந்த அதிகாரமும் வந்து எனக்கு வந்து ஏழைகளுக்கு செய்யறதுக்கு தேவையில்லை. ஸோ அரசியலுக்கு வராங்கன்னா அது வந்து அது வேறு மாதிரி, ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஏழைகளுக்கு செய்யணுங்கிறது வந்து எங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆங்கிளில் நான் வந்து விஜயை பற்றி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். விஜய்க்கு வந்து இருக்கிற அரசியல் பலத்துக்கு அவர் நிறையாவே செய்யலாமே அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சிருக்கேன். மேபி வெளியில் தெரியாமல் கூட வந்து ஏழைகளுக்கு அவர் செஞ்சிட்ருக்கலாம். அதாவது மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வெளியில் தெரியாமல் உதவி பண்ணால் இவன் நாட்டுக்கு என்னது பண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு ரீச் ஆகட்டும். கேபிஒய் பாலாவே எடுத்துக்கோங்க, இவன் ஏன் ஃபோட்டோ போடுறான், அதாவது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி செஞ்சு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து தெரிகிற மாதிரி செஞ்சாலும் இவன் வந்து தெரிகிற மாதிரி இவன் வந்து பெருமை பீத்திக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தெரியாமல் உதவி பண்ணாலும் இவன் யாருக்கு நமக்கு தெரியாது இவன் யாருக்கு என்ன உதவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ மேபி வந்து விஜய் வந்து இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் கூட ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து செய்கிறாரா செய்யலையா, இது வரைக்கும் என்ன செஞ்சார், அதை பற்றின டாப்பிக்கு நம்ம போகவே வேணாம். ஆனால் இப்போல்லாம் வந்து நான் என்ன யோசிக்கிறேன், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து குறித்து வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. டிஎம்கே மேலேயும் சரி, ஏடிஎம்கே மேலேயும் சரி. ஏடிஎம்கே மேலே வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பிஜேபியோட ஆதரவு வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து கூடாததுனால ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடவும் வந்து மக்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஆட்சி மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அவங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து முன்னிறுத்தி அவரை முதலமைச்சராக்கிறதுக்கான வேலைகள் அனைத்தும் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே டிஎம்கேவை தவிர்த்து மக்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு பர்சன் வந்து தேவைப்படுறதுனால இப்போ இளைய தலைமுறையில் அனைவருமே வந்து நாட் ஒன்லி இளைய தலைமுறை, வயசானவங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஓரளவு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மேவாட்டமாக பார்க்கும்போது. ஆனால் அவரை பற்றி திட்டுறவங்களும் 40 பேரை வந்து கரூர் சம்பவத்தெல்லாம் இன்சிடெண்ட்டெல்லாம் வந்து கோர்த்து நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எது எப்படியோ அவருக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. சப்போஸ் வந்து விஜய் வந்து அரசியலை வந்து தேர்வு பண்ணாமல் அவர் வந்து இப்போ புனித் ராஜ்குமார் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டார், மேபி செஞ்சுட்டு கூட இருக்கலாம், அந்த டாபிக் நான் வரல. முழு வீச்சாக வந்து இப்படி அவர் அரசியலில் இறங்காமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுக்குமான மாற்று சக்தி எது அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப அலமோதிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ணாமலை பிஜேபியில் இருக்கார் இல்லைங்களா, அவர் மேலே மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நம்பிக்கை இருந்தாலும் அவர் பிஜேபியில் இருக்கிறதுனால அவருக்கு அந்தளவு வந்து மக்கள் வந்து அந்தளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன்றாங்க. ஏன்னா தமிழக மக்களை பொறுத்தளவு மதசார்பற்ற கட்சிகளை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணாமலையை பிடிக்குது, ஆனால் அண்ணாமலை சேர்ந்துருக்கிற கட்சியினால தான் அவருக்கு வந்து அந்தளவு ஆதரவு கிடைக்கல. அண்ணாமலை வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியோ இல்லை புதுசாக கட்சி மேபி திறந்துருந்தால் கூட, தொடங்கியிருந்தால் கூட அவருக்கு வந்து இந்நேரம் ஆதரவு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து அண்ணாமலைக்கு வந்து அந்தளவு சப்போர்ட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பிஜேபி பற்றின நெகட்டிவ் தாட்டெல்லாம், தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்டெல்லாம் அவர் சால்வ் பண்ணி அவர் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவர் நமக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்க ஒழிஞ்சு அவர் பிஜேபியில் இருக்காருங்கிறதுனால அவரையுமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து அரசியலுக்கு வந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவரோட பணிகள் மக்கள்கிட்ட நல்ல ஒரு அபிப்பிராயத்தை, பிஜேபி பற்றி நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வராரு. அதுக்கான பணிகளை அவர் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒரு மாற்று சக்தி தேவை இல்லைங்களா.
ஸோ அண்ணாமலை வந்து ஒரு ஆளுமை நிறைந்த பர்சன் தான். ஸோ இருந்தாலும் மாற்று சக்தி அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற மாற்று சக்தியாக வந்து இப்போ இளைய தலைமுறையினர் அனைவருமே வந்து இப்போ தாவேக்காவை வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து எந்தளவு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். பட் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேபி விஜயகாந்த் மாதிரி ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. சில நெகட்டிவ்ஸ் வந்து விஜயகாந்த் சார் மேலே பார்த்ததுனால அடுத்தடுத்த வாய்ப்பு வந்து மக்கள் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்தளவு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மேபி அதை தாண்டின விஷயங்கள் கிடைக்கலாம், இல்லை அதை விட கிடைக்காம கூட போகலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து என்ன மக்கள் மனசில் என்ன இருக்குது கூடுற கூட்டத்தை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. பட் நல்ல ஒரு இடம் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. பட் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக தேவைப்படுது. இல்லாட்டினா டிஎம்கேவுக்குமே வந்து ஒரு எதிர்த்து நிற்க ஆள் இல்லை. இப்போ ஏடிஎம்கேயுமே வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்குள்ளாரையே வந்து 2 டீமாக இருக்காங்க, இல்லை 3 டீமாக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து வேறு கட்சிக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க சப்போஸ் ஏடிஎம்கேவுக்குமே சரி டிஎம்கேவுக்குமே சரி நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. விஜய் வரல அப்படின்னா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வந்து விஜய்க்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப அறிமுகமானதுனால அவர் ரசிகர் மன்றம் வச்சு ரசிகருக்கும் அவருக்குமான பாண்டிங் வந்து அவர் ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுனாலையும் அவருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு இருக்கிற ரீச் வந்து ஒரு புது கட்சிக்கு வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாக நம்மளெல்லாம் கேட்க ஆள் இல்லை, என்ன தான் இருந்தாலும் இவங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும், இவங்க தலையெழுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு சட்டத்திட்டங்களில் வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ நாம் வந்து இப்போ பொங்கல் பணமே வந்து தொகுப்பு வந்து ஏடிஎம்கே பீரியடில் கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து பயனளிச்சுது. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஏடிஎம்கேயில் நல்ல விஷயங்கள்லாம் ஏழைகளுக்கு இலவசங்களாக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இலவசங்களை வந்து நான் வந்து வரவேற்பேன். ஏன்னா நாம் கொடுக்குற வரி பணத்துலேருந்து தான் வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்க. இலவசங்கள் வந்து காமராஜர் பீரியட்லேருந்தே வந்து ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம தமிழக மக்கள் யாரும் வந்து இலவசங்களால் வந்து சோம்பேறி ஆகலை. ஸோ இலவசங்களாவது வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம் வச்சு ஏழைங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பணக்காரவங்க வந்து எதுக்காக வரி கட்டுறாங்க, ஏழைங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இலவசமாவது அவங்க வந்து ஏடிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதையுமே வந்து இப்போ டிஎம்கே பீரியடில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஒரு ஸ்திரமான ஒரு வலிமையான எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னா இவங்களை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சட்டத்திட்டங்கள் வேணாலும் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது நல்லது தான் அப்படின்னாலும் இவருக்கு வந்து நிறைய பேர் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் வந்து தற்குறியாகவே இருக்கட்டுங்க. பட் இருக்க வந்து கற்றுப்பார் இல்லைங்களா, அரசியலுக்கு அவர் புதுசு தான், பார்த்து தான் படிக்கிறார். அவர் வந்து இந்த அளவு அவர் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணி சம்பாதிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து அரசியலில் இறங்கி ஒரு டிஎம்கே பார்ட்டிஸை ஏடிஎம்கே பார்ட்டிஸெல்லாம் வந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்து அவர்கிட்ட பணபலம் இருக்குன்னா அவர் அத்தனை வருஷம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணதுனால தான். அவர் வந்து அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்தளவு சம்பாரிச்சிருக்க முடியாது. ஸோ அரசியலில் செலவு பண்ணுறதுக்குமே வந்து பணம் வேணும். ஸோ அதை வந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு. இப்போ தான் வந்து அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவர் வந்து படிப்படியாக வந்து கற்றுக்கலாம். யாருமே வந்து அனுபவ அறிவுங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் அனுபவ அறிவு வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கடந்து வரும்போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து இப்போ வேணால் நீங்கள் தற்குறின்னு சொல்லலாம், அவர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே அவர் அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து சினிமாவில் இவ்வளோ சம்பாரிச்சிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவர் வந்து கற்றுக்கிட்டோம். மேபி அவர் கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இத்தனை வருஷம் வந்து அரசியலில் வர்றதுக்கு அவர் வந்து பணத்தை வந்து சினிமாவில் சம்பாதிச்சார். இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னா இன்னும் அவருக்கு வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வராரு, அரசியலில் இருந்து நல்லா வராரு அப்படின்னா இன்னொரு 60 வயசு ஆயிரும் அவருக்கு, 60-70ங்கிறோம். அப்புறம் ரஜினி சாரை வந்து எப்படி நம்ம வந்து திட்டினோமோ வயசாகி எதுக்கு வராரு, கமல்ஹாசனை வந்து அப்படி தான் பேசணும். ஸோ அதே மாதிரி தான் பேசுவோம். ஸோ அவர் வந்து குயிக்காக வந்திருக்காரு அவருக்கு மார்க்கெட் இருக்கும்போதே. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்.
எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ அவர் அரசியல் தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவரும் வந்து கற்றுப்பார். இப்போது கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டில் கூட அந்த டைமில் அந்த மக்களாக நிற்கலை, இன்னும் அவர் வந்து களத்தில் இறங்கி களப்போராளியே இல்லை அப்படிங்கிறது வந்து நானே வந்து என்னோடய லாங் வீடியோஸில் வந்து நிறைய வந்து பேசியிருந்தேன். அது உண்மை தான். அவருக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கார். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்பார். மேபி அவர் அங்கே போயிருந்தாருன்னா இன்னும் க்ரௌட் ஆகி இன்னும் கூட சேதாரம் அதிகமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து போயிருக்கலாம். ஸோ எங்கே போனாலுமே கூட்டம் அந்தளவுக்கு தானே கூடுது. ஸோ நம்மளால் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிற ரீசனால தான் வந்து அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். மேபி அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ யாருக்குமே வாய்ப்பே கொடுக்காம இவன் வந்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம பேசுகிறத விட ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவர் நான் எப்படி செயல்படுறாரு, கற்றுக்கிறாரா, விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறாரா, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு வராரா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து நம்ம என்னங்கிறது தெரியும். நம்ம சொல்கிறோம் புதியவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். புதியவங்க வந்தாலுமே வந்து ஒரு குரூப் ஆதரவு கொடுத்தாலும் ஒரு குரூப் வந்து தரங்கட்ட முறையில் வந்து பேசுகிறாங்க. இப்போ விஜயோட பர்சனல் லைஃப் நல்லா இல்லை, அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து லாய்க்கு இல்லை, அவங்க அப்பாவை திட்டுறாரு, அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சிருக்காரு, அப்படி பலதரப்பட்ட ஒரு கெஸ்ஸிங்கில் பேசுகிறாங்களா இல்லை எது உண்மைங்கிறது தெரியாது. நான் என்ன கேட்குறேன், காமராஜர் தவிர இப்போ நம்ம காமராஜருக்கு அப்புறம் எந்த முதலமைச்சர் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ அரசியல் தலைவர்கள் வந்து பெருசாக இது வரைக்கும் ஆட்சி செய்ததில் காமராஜரை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இல்லை. உங்களுக்கு ஓகே சிறப்பான தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை வந்து பார்க்க வேணாம், அது அவரோட பர்சனல் லைஃப். ஓகேங்களா, நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம், கொடுத்து அது அவரோட செயல்பாடு சரியில்லைன்னா மக்களே வந்து அடுத்த வாட்டி சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை வந்து நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன குடிப்பாரோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால அவர் அவ்வளோ நல்லவர். இன்னமும் அவர் இறந்துமே வந்து அவரை பற்றி மக்கள்கிட்ட இன்னமுமே பேசப்பட்டு தான் வராரு. ஒரு தெய்வ ரேஞ்சுக்கு வந்து மக்களுமே வந்து கும்பிடுறாங்க. ஆனால் அவருக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல. ஏன்னா பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து குடிப்பாரோ அப்படின்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணதுனால வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அதே தான், மக்கள் வந்து முட்டாள் கிடையாது, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவர் செயல்பாடு சரியில்லை அப்படின்னா அடுத்த வாட்டி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. டிஎம்கே ஆட்சி கட்சியிலையுமே சரிங்க, நம்ம ஒயின் ஷாப்லாம் வந்து திறந்து வச்சு நம்ம இளைய தலைமுறையினை வந்து குடிக்க அடிமையாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைகளை ராஜாவாக்கிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. அனைத்து வசதிகள் அனைத்து ஏற்பாடும் வந்து ராஜாவாக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஆனால் சமுதாய மக்கள் வந்து இளைஞர்கள் சீரழிஞ்சிட்ருக்காங்க டாஸ்மாகால். ஸோ சாராய ஃபேக்ட்ரிஸே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சைடு எல்லா சைடும் இருக்கிறதுனால இவங்க வந்து பெருசாக இதை வந்து பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ரொம்ப குறைக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. ஸோ இவருமே வந்து டாஸ்மாக் பற்றியெல்லாம் பெருசாக விஜய் வந்து பேசுகிற மாதிரி தெரியல. மது ஒழிப்பை பற்றி பேசினார்னா இது வரைக்கும் நான் கவனித்ததில் மது ஒழிப்பை பற்றி பேசியிருந்தாரு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மது ஒழிப்பை வந்து இவர் கொண்டு வந்தார் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேபி அவர் சொல்லாட்டினா கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஏன்னா இவருக்கு வந்து சாராய ஃபேக்ட்ரி தாவேக்கா கட்சியினருக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுனாலும் நாம் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். ஏன்னா அண்ணாமலை மேலே பெரிய நம்பிக்கை இருந்தாலும் அவர் பிஜேபியில் இருக்காருங்கிறதுனால அவர் வராரா இல்லையாங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விஜய் மட்டும் நான் சொல்லலை, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சான்ஸ் கொடுக்கணும். நிறைய குறைகள் எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ குறைகளை பார்த்துட்டு இவரெல்லாம் என்னத்தை ஆட்சி பண்ண போகிறாருன்னு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்தளவு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். அது வந்து தவறான விஷயம், நம்ம வந்து போகிற போக்கில் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ நான் சொன்ன விஷயங்களில் எது பிடிச்சது பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவர் வராரு அப்படின்னா ரொம்ப ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க, அது வந்து அவரை தான் வந்து பாதிக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஆர்வத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருங்க, அதுதான் வந்து நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.